அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சார், இன்னொரு கேள்வி. இந்த சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க, அது வந்து மலேசியாலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையான விஷயமா? அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது. சும்மா நான் கண்டவன் சேர்த்து போந்து பட்சத்துறதெல்லாம் சித்தர் சமாதி ஆகிடும். ஏன்னா சித்தனுக்கு உடலே அழியலை. இப்போ நான் செத்து போகிறேன், என்னுடைய உடல் அழியுது, அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது, இந்த கட்டி வச்சுக்கிறேன். ஆனால் சித்தனுக்கு வந்து அவனுடைய உடல் அழியலை, அழியாதால் அவனுக்கு சமாதி கிடையாது. ஜனங்க ஏமாளித்தனமாக சொல்லிடுது. ஞானிகளுக்கு சமாதி உண்டு, மகான்களுக்கு சமாதி உண்டு, ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது. சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறவன் கிடையாது. அவன் மனிதனை விட்டு தனித்து உறவாடுறவன். அவனுக்கும் இறைவனுக்கும் தான் உறவு. இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் உறவு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிடறான். அந்த சமாதிகள், மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம், அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும். ஒன்றுமே தெரியாத கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம்னா, நீ என்ன பாஷை பேசுகிறியோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சால் தானே நான் என்ன பண்ண முடியும். நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன உதவி பண்ண முடியும் உனக்கு? இந்த சமாதி என்றது அப்படிப்பட்டது. சமாதிக்கு போகிறது தவறு இல்லை, மகான்களை வழிபடுறது தவறு இல்லை. ஏன்னா மகான்கள் உழுந்து உலகத்துக்காக. பார்த்திங்களா, இங்கே எந்த ஆசிரமம் உலகத்திலே கிடையாது. இது மாதிரி உலகத்திலே இது வரைக்கும் கட்டளை ஆகணும். அந்தந்த ஆசிரமத்தினுடைய குருவை மட்டும் கட்டிப்பாங்க, எல்லா மகானையும் கட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா மகானையும் கட்டியிருக்கிறோம். இது காரணம் என்னன்னா, எல்லா மகானும் ஒரே பொருள், அந்த பேரொளி சிவத்தை நோக்கி போனவங்க தான். அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது. நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று தான்றதை நம்ம உணர்ந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம். அதனால் சித்தர்கள் சமாதி அப்படின்றது இல்லை, மகான்கள் சமாதி நிறைய உண்டு. அந்த மகான்கள் சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு. சொல்லும் சாமி, இந்த பாவக்கர்மம்னா என்ன? பாவக்கர்மம்னா என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, கை காலெலாம் நல்லா இருக்குது, நல்ல வசதியாகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் கை வரல, ஒருத்தர் கால் வரல, ஒருத்தரால் நடக்க முடியல, அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும், அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க. நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையுமே உயர்த்தி பேசுவாங்க. எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம். அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. மனிதன் அது மட்டும் இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பாவக்கர்மாக்கள் 3 விதமான பாவக்கர்மாக்கள். ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத, வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறான். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா, பின்னாடியும் பண்ணுறா. அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல், தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் வந்து தீமைகளை செய்கிறான். இது ரெண்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கினேன். இப்போ 3 விதமான பாவங்கள் மனிதனை வந்து சூழ்ந்துச்சு. இதுதான் மும்மலம்ன்றது. இந்த 3 விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம். அதுதான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா, எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ
அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி அழிச்சிடணும். ஒரு பொருள் சேர்ந்துச்சு நம்மக்கிட்ட, அந்த பொருள் அழிச்சிடணும். நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு அழிச்சிடணும். அப்போ உலகத்திலேருந்து தான் எடுத்தோம் நம்ம. அதை உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறான், சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான், இந்த புண்ணியமாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருப்பா, பசியாச்சுப்பா. இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும். அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அது அழியும். செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும், பணம் வேணும், பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு சேர்க்கும்போது பாவம் வம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும். அது அழிக்கணும்னா இதான் வழி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். இப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு அதிபர் வராரு, இல்லை முக்கியமான பிரமுகர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்க ஐயா. ஆமாம். அப்போது நம்ம ஐயாவுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இந்த ராமானுஜர் மண்டபத்தில் ராமானுஜரே சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது சத்தியமான உண்மை சார். ஏன்னா இப்போ இருக்கிற மண் அந்த மாதிரி. இந்த மண்ணில் தான் ராமானுஜரோட ஆட்சி நடக்குது. என்ன சாமி ஆட்சி? அவர்னா ராஜாவா? ராஜா இல்லை, ஆனால் ராஜா தான். அவரோட ஆட்சி என்ன ஆட்சி? இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளை நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாகுபாடு இருக்கிற ஒரு உலகத்தில் ராமானுஜர்னு ஒருத்தர் வந்துட்டு எல்லாரும் உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருந்தான்னு சொன்னால் இங்கே ஜாதியாலேயோ மதத்தாலேயோ பாகுபாடு இருக்கவே கூடாது, எல்லாரும் இறைவனோட பிள்ளைங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு தெய்வம் வாழ்ந்த இடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர். சரிங்களா? அதனால தான் ஐயாவுக்கும் செங்கோல் கொடுத்தோம். நம்ம ஐயாவோட மண்ணிலையும் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது கூட, அவருக்கு அலங்காரம் பண்ணுறது கூட இன்னார் தான் போனோன்னு வரமுறையே கிடையாது. சீடன்ற ஒரு தகுதி இருந்துட்டால் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம், ஆனால் இதுக்கு அலங்காரம் பண்ணலாம், ஏதோ ஒன்றா பண்ணலாம். அப்போது நம்மளுடைய குருதேவரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில். அது எப்போ வரும்? எனக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லா உயிரிலும் இருக்குது யார் நினைக்கிறாங்களோ அந்த மனம் ஏற்றத்தாழ்வே பார்க்காது. அப்போ ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக வந்தாரோ, எதுக்காக வாழ்ந்தாரோ, எதுக்காக போராடினாரோ அதே தான் நம்மளுடைய குருதேவரும் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக சாதிச்சு காட்டினார். ஞானிகளோட எல்லா செயலும் நம்ம எல்லாரையும் வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை, வேறுபடுத்தி இருக்கிற மனசை ஒன்று சேர்க்கறது மட்டும்தான் ஞானிகளுடைய வேலை. அந்த வேலையை இந்த கலியுகத்தில் மிக 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 அற்புதமாக செஞ்ச வள்ளல் ஞானபிதா ஞான வள்ளல் யாருன்னா நம்மளுடைய சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். சொல்லுங்கம்மா. அப்புறம் ஐயா, இப்போ நமசிவாயம், ஓம் நமசிவாயம், ஆமாம், ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணான்னு மந்திரம்லாம் இருக்குது. அப்போது அந்த ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு இணையாக நம்ம ஐயா வந்து மந்திரம் சொல்லியிருக்காரு ஐயா. ஆமாம். இது நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அபியாசிங்கெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட்டில் ஒழுங்காக தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு 2 மணி அப்படியே டக்குன்னு முழிப்பு வந்துடுச்சு. கரெக்டாக அந்த மந்திரம் வருது மைண்டில். மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும், ஓம் சிவாய நமக அப்படின்னு மந்திரம் வந்துடுச்சு கரெக்டாக. அது வந்து ஓம் நம சிவாய அப்படின்றதுக்கு இணையான மந்திரம் ஐயா. அது வந்து ஒரு அந்த மந்திரத்தை ஏற்கனவே யார் படைச்சாங்களோ அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அது புரியல ஜனத்துங்களுக்கு. வந்து நானா என்ன, மானா என்ன, சீனா என்ன, இது வந்து புரியாமல், அந்த விளக்கம் புரியாமல் இருக்கிறதால அந்த தெய்வமே அந்த பேரொழியே என்ன பண்ணுது, இன்னொரு மந்திரத்தை படிக்குது. அதுதான் இந்த ஒரு குழந்தை வந்து இப்போ இங்கே சொல்லிட்டு போச்சு. அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா அந்த குழந்தை ரூபத்தில் ஐயாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதுதான்டா நான், இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது சொல்லும்போது அப்படியே எனக்கு
உடம்பெல்லாம் ஆடிடுச்சு ஐயா. நீங்கள் எனக்கு கை தட்டுறீங்க, நான் வந்து பிரபலம் ஆகிறேன் அப்படின்னெல்லாம் சத்தியமாக ஒரு நாளும் நான் நினைக்கவே இல்லை. இது வந்து இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஐயா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எது எழுந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு, அப்படி இருக்கிறவங்க தான் இந்த பாதையில் வர முடியும், அவங்களோட இறைவனோட பார்வை அவங்க மேலே படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதனாலே என்னவோ எனக்கு தெரியாது ஐயா, இது வந்து மைண்டில் வந்துடுச்சு. மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி. மனம்னா மனம் பாடம் கொடுக்குறதே மனசு ஒடுங்கிறதுக்கு தான். அது மனசு எப்படி ஒடுக்குறோன்னா, இந்த காற்று வெளியில் போகக்கூடாது, உள்ளவே அடங்கணும். அப்போ வந்து மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி அப்படின்னா காற்று. அந்த நமசிவாயத்தில் இருக்கிற ஒரு எழுத்து. மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி. ஒளினா நெருப்பு. தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து நீக்கி அப்படின்னா அது நீர். அப்புறம் தாயை காட்டி. தாய் எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்க, குண்டலினியாக கீழே இருக்காங்க, மண் மூலாதாரத்தில் இருக்காங்க. தந்தையுடன் சேரவும் ஆகாயம் யா மேலே இருக்காங்க. தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும், ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஐயா. இது மைண்டில் வந்தோடனே எனக்கு அப்பயே உட்காந்து நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். நானா என்ன இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அப்புறம் இது எப்படி இந்த பௌர்ணமி எப்போ வரும், அது எப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஐயாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது ஃபோன்லேயோ இல்லை இதுலேயோ சொல்ல முடியல என்னால். அந்த உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது. எப்படி வந்து ஒரு மரம் வந்து வேரோட ஆடும் அந்த மாதிரி இருக்குது. ஐயா எப்படி இது ஒரு பேரொழியால் தானே இந்த மந்திரத்துக்கு இணையாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும், ஓம் சிவாய நமவும் அப்படின்னு சொல்லும்போது, இது ஓம் நம சிவாயத்துக்கு இணையாக இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே என்னை நம்ப முடியல ஐயா. இது ஐயா தான் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் கிடையாது, நான் இல்லை. அப்புறம் வந்து சீடர் எப்படி இருக்கணும்? இதுதான் ஐயா ஒரு நெருப்பை போட்டாரு, அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிறது தான் அந்த கலை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க, இல்லை எரிச்சதுன்னா ரொம்ப நேரம் சூடாகி போகுதுன்னு அணைச்சிடுறாங்க. ஆனால் அணையாமல் பார்த்துக்கினா என்ன ஆகுன்றது தான் இப்போ இந்தம்மா ஐயா சொன்ன மந்திரம். அது குருதேவரோட குரு வணக்க பாடல். ஆனால் அந்த குருவோட வணக்க பாடலில் நமசிவாயம் அந்த சக்தி எப்படி ஒளிஞ்சுன்னு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சீடருங்க. அப்போ எப்படி போயிட்டு இருக்காங்க? ஆனால் நமசிவாயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் தலைகீழ மாற்றி மாற்றி பேசுங்கிற கூட்டம்லாம் இருக்குது. ஆனால் ஐயாவை பிடிச்ச சீடர்கள் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்க. ஐயா வந்து எங்கேயுமே அதை சொல்லவே இல்லை, விளக்கப்படுத்தலை. ஆனால் அந்த மந்திரம், அந்த சொல்லுக்குள்ள, அந்த வரிகளுக்குள்ள இந்த நமச்சிவாயம்ன்ற 5 எழுத்து மந்திரம், இந்த பஞ்சபூதமோ எப்படி வந்து அழகாக உக்காந்துன்னு இருக்குது. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இதுதான் ஐயாவே சத்தியம்னு இருக்கக்கூடிய அந்த சீடர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம். இந்த கூட்டம் தான் இப்போ இங்கே இருக்குது. இது ஏதோ காப்பி அடிச்சுன்னு பேசுகிற கூட்டம் இல்லை. இது ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நம்ம ஐயா சொன்னார்னா அது சத்தியம், அது சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையிலையும் என்ன தான் இருக்குதுன்னு எது இந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் மனசால் பார்த்தா எந்த மாதிரி பொருள்லாம் பிரிக்க முடியும். அதை தான் இப்போ நம்ம பிரித்து சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சீடருடைய வல்லமை அது. நம்ம குருநாதரே தெய்வம் அப்படின்னு நம்பின்னு இருக்கிற சீடர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்றதுக்கு சாட்சி இந்தம்மா.